டிஎன்பிஎஸ்சி, பிஜிடிஆர்பி, ஹிஸ்ட்ரி போன்ற தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் ஆயக்குடி டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி மற்றும் பிஜிடிஆர்பியில் இருக்கக்கூடிய இந்திய வரலாறு என்கின்ற பாட்டில் அரேபிய படையெடுப்பும் டெல்லி சுல்தான்களினுடைய ஆட்சியும் பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த மெட்டீரியல் பிஜி ஸ்டாண்டர்டில் ரெடி பண்ணப்பட்டிருக்கிறது. நீங்கள் பிஜிடிஆர்பிக்கும் இந்த மெட்டீரியல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய வரலாற்றில் டெல்லி சுல்தான்கள் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியா மீது அரேபியர்களினுடைய முதல் படையெடுப்பு எந்த வருஷம் நடக்குதுன்னு பாருங்க. பொது ஆண்டு 712 7/1/2. இந்த வருஷம் தான் பார்த்திங்கன்னா சிந்து மற்றும் முல்தான் பகுதியின் மீது தாபீர் என்கின்ற அப்பகுதியின் மன்னர் மேலே முகமது பின் காசிம் என்கின்ற ஒரு அரேபிய மன்னர் படையெடுத்துட்டு வர்றாரு. சரி, அப்போ இந்தியா மீது படையெடுத்த முதல் அரேபிய மன்னர் யாருன்னு கேட்டாங்கன்னா முகமது பின் காசிம். யார் மேலே படையெடுத்து வர்றாருன்னு கேட்டிங்கன்னா சிந்து மற்றும் முல்தான் பகுதி மன்னர்கள் மேலே படையெடுத்துட்டு வர்றாரு. இது பொது ஆண்டு 712வது வருஷம். சரி, அடுத்தது பாருங்கள். டெல்லி சுல்தானியத்தை ஆட்சி செய்த மன்னர் வம்சங்கள். சரிங்களா, டெல்லியை ஆட்சி செய்த சுல்தான்கள் யார் யாருன்னு பாருங்கள். அதனுடைய வம்சம், அந்த டைனாசிட்டிஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. அந்த அடிப்படையில் பாருங்கள், அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம். இந்த 5 வகையான வம்சங்கள் டெல்லியை ஆட்சி செய்ததாக குறிப்புகள் காணப்படுகின்றன. அதோட இவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்த வருஷங்களையும் நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரி, சில நேரங்களில் குரூப் 4 லெவலில் பார்த்திங்கன்னா இந்த வம்சங்களை குறிப்பிட்டுட்டு இதை கால வரிசைப்படி குறிப்பிடுக அப்படின்னு கொடுத்து வச்சுருவான். சரிங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது இது எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அடித்து கிழித்து துவைச்சு சைக்கிளில் லேடி போனால் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிச்சுன்னா அடிமை வம்சம், கிழிச்சினா கில்ஜி வம்சம், துவைச்சினா துக்ளக் வம்சம், சைக்கிள்னா சையது வம்சம், லேடினா லோடி வம்சம். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, இந்த டெல்லி சுல்தான்களினுடைய காலத்தில் இருந்த ஒரு கவிஞரான அல் பெருனி என்பவர் தாரிக் அல் ஹிந்த் என்கின்ற நூலை எழுதியிருக்கிறாரு. இது அரேபிய மொழியில் எழுதப்பட்ட இந்திய தத்துவ நூல். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு, அரேபிய மொழியில் எழுதப்பட்ட உலக இஸ்லாமியர்களினுடைய வரலாறு என்னும் தபகத் இ நசீரி என்கின்ற ஒரு நூல். இது மின்ஹஜ் உஸ் சிராஜ் என்பவரால் எழுதப்பட்ட ஒரு நூல். இதில் இயர் தப்பாக கொடுத்துருக்குது, அதை பார்த்துக்குங்க. அடுத்தது துக்ளக் நாமா என்கின்ற ஒரு நூல். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தான்களினுடைய ஆட்சியை பற்றி குறிப்பிடக்கூடிய இலக்கிய சான்றுகளாக நம்ம குறிப்பிடலாம். இந்த துக்ளக் நாமாவை பொறுத்த வரைக்கும் இது பாரசீக மொழியில் எழுதப்பட்ட துக்ளக் வம்ச வரலாற்றை குறிப்பிடக்கூடிய ஒரு நூல். இந்த நூலை எழுதினவர் அமீர் குஸ்ரு என்கின்ற ஒரு கவிஞர். இதில் இந்த டெல்லி சுல்தான்கள் ஆட்சிக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா முகமது கஜினி, முகமது கோரி என்பவர்கள் 2 பேர் இந்தியா மேலே படையெடுத்துட்டு வந்தாங்க. அவங்கள பற்றி பார்த்துட்டு தான் போனால் தான் இந்த டெல்லி சுல்தான்களினுடைய பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். அதில் ஃபஸ்ட்டு வரவர் கஜினி முகமது. இந்த கஜினி முகமதுவினுடைய தந்தை சபுக்திஜின். கஜினி முகமது இந்தியாவின் மீது 17 முறை படையெடுத்து வெற்றி பெற்றார். இவரது படையெடுப்புகள் அனைத்தும் ஹிந்து கோவில்களை கொள்ளையடிப்பதை முக்கிய நோக்கங்களாக கொண்டிருந்தது. சரிங்களா, பொதுவாகவே சொல்லப்போனால் கஜினி முகமது 17 முறை படையெடுத்து தோற்று போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்கில். ஆனால் 17 முறை படையெடுத்திருக்காரு. ஒரே ஒரு தடவை தான் அவர் தோல்வி அடைஞ்சிருக்கார். சரிங்களா, அதை பற்றி பார்க்கலாம். இந்த கஜினி முகமது இந்தியாவின் மீது எப்போ படையெடுக்கிறார் பார்த்தா பொது ஆண்டு 1001வது வருஷம் ஃபஸ்ட்டு இந்தியா மீது படையெடுத்து வர்றாரு. பெஷாவரினுடைய ஹிந்து அரசர் ஜெயபாலர் மீது தான் இந்த படையெடுப்பை மேற்கொள்கிறாரு. அடுத்தது ரொம்ப முக்கியமான இவருடைய படையெடுப்பு 1014வது வருஷம் தானேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய கோயிலை தாக்கி சூறையாடுகிறார். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா 1015வது வருஷம் காஷ்மீர் கூட போர் செய்ய முற்படுறாரு. அப்போ அந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய சீதோஷண நிலைகளை அவருக்கு தெரியாததுனால இந்த போரில் அவர் பின்வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. இதுதான் அவருக்கு ஏற்பட்ட முதல் தோல்வி. அடுத்தது பாருங்கள், பொது ஆண்டு
1025. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு பாயிண்ட். கஜினி முகமது 1025வது வருஷம் குஜராத்தில் இருக்கக்கூடிய சோமநாதபுரத்தின் மேலே வந்து படையெடுத்துட்டு போகிறாரு. சோமநாதபுரம் கோயில் மேலே. அப்படி அவர் படையெடுத்து போனதுனால அந்த கோயில் தாக்கப்பட்டு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பெருஞ்செல்வங்களை அவருடைய நாட்டுக்கு எடுத்துகிட்டு போனாருங்கிற குறிப்புகள் காணப்படுது. இந்த சோமநாதபுரம் படையெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா அவர் மேற்கொண்ட 15வது படையெடுப்பு. அப்படி வந்த கஜினி முகமது அவர் மட்டும் தனியாக வரல. அவர் கூட ஒரு முக்கியமான வரலாற்று ஆசிரியர் அல்பர்னியை வந்து கூட்டிகிட்டு வராரு. இவர் காலத்து மற்றொரு கவிஞரான பிர்தௌசி என்கின்றவர், இவர் எழுதின நூல் ஷா நாமா என்கின்ற ஒரு நூல், அல்பர்னி எழுதின நூல் கிட்டபுல் ஹிந்த் என்கின்ற நூல். இந்த 2 நூல்களும் வந்து பார்த்திங்கன்னா கஜினி முகமதினுடைய வாழ்க்கை வரலாற்றை குறிப்பிடக்கூடிய நூல்களாக அமைந்திருக்கின்றன. சரி, இந்த கஜினி வம்சத்தினுடைய கடைசி அரசர் குரவ் ஷா என்கின்ற ஒருத்தர். கஜினி அப்படிங்கிறது ஒரு இடம், சரிங்களா? அடுத்தது அரேபிய மன்னர்களில் பார்க்கக்கூடியது கோரி, முகமது கோரி. இவரை பற்றி பார்க்கலாம். இவரினுடைய இயற்பெயர் சாபுக்தீன் முகமது அல்லது முசாதீன் முகமது பின் ஷாம் என்று இவர் வந்து அழைக்கப்பட்டார். முகமது கோரி பொது ஆண்டு 1178வது வருஷம் சோலாங்கி மன்னர் 2ஆம் பீமா என்பவரிடம் குஜராத்தை கைப்பற்ற முற்பட்டு தோல்வியை தழுவினார். இதுதான் இவருடைய முதல் தோல்வி. இந்தியாவில் படையெடுக்கும் போது முகமது கோரி தோற்று போனது எதுலன்னு கேட்டிங்கன்னா சோலாங்கி மன்னருடைய சண்டை போட்டதில் வந்து தோற்று போகிறாரு. அடுத்தது ரொம்ப ரொம்ப அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய பாயிண்ட், முதல் தரைன் போர். தரைன் என்கின்ற இடத்துல நடந்ததுனால இது முதல் தரைன் போருங்கிறாங்க. இது 1191 1191 இந்த வருஷம் வந்து நடைபெறுது. இந்த போரில் முகமது கோரியும் சௌஹான்களினுடைய மன்னரான பிருத்திவிராஜ் சௌஹான் என்கின்ற இருவரும் வந்து சண்டையிடுறாங்க. இதில் வெற்றி பெற்ற பிருத்திவிராஜ் சௌஹான் முகமது கோரிட்டிருந்து பதிண்டா கோட்டையை வந்து கைப்பற்றார். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டைரெக்டாக தான் கொஸ்டின் கேட்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை, சரிங்களா? பதிண்டா கோட்டையை பிருத்திவிராஜ் சௌஹான் பெறுவதற்கு காரணமாக அமைந்த போர் எதுன்னு கேட்கலாம், அல்லது யார் கூட சண்டை போட்டார்னு கேட்கலாம், எந்த வருஷம்னு கேட்கலாம், சரிங்களா? எப்படி வேணாலும் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பியில் வந்து கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணலாம். ஆனால் நம்ம தான் அதுக்கு வந்து தயாராகிக்கணும். அடுத்தது 2ஆம் தரைன் போர். இது 1192வது வருஷம் அதே தரைன் என்கின்ற இடத்துல தான் நடைபெறுது. இதில் பிருத்திவிராஜ் சௌஹானும் முகமது கோரியும் தான் சண்டை போடுறாங்க. இதில் பிருத்திவிராஜ் சௌஹான் வந்து தோற்கடிக்கப்படுகிறார். தோற்கடிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் பிருத்திவிராஜ் சௌஹானை வந்து அந்த போர்க்களத்திலேயே கொன்றுறாங்க. சரி, முதலாக இந்திய மண்ணில் துருக்கிய முஸ்லீம்களினுடைய அரசு நுழைய காரணமாக அமைந்த போர் எது அப்படின்னு வந்து பார்த்தா 2ஆம் தரைன் போர் தான் இதுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. சரி, குத்புதீன் ஐபக் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முகமது கோரியினுடைய ஆளுநராக இருந்தவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா முகமது கோரி தன் வென்ற இந்திய பகுதிகளினுடைய ஆளுநராக தன்னுடைய அடிமையான குத்புதீன் ஐபக்கை வந்து நியமிச்சுட்டு வந்து போகிறாரு, சரிங்களா? தமது தங்க நாணயங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெண் கடவுளான லட்சுமியினுடைய உருவத்தை பொறித்து வெளியிட்ட அரேபிய மன்னன் முகமது கோரி. சரி, இதோட வந்து அரேபிய படையெடுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா குத்புதீன் ஐபக் என்னைக்கு டெல்லியினுடைய அரசராக வந்து முடிசூட்டுறாரோ அன்னையிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டெல்லி சுல்தான்களினுடைய ஆட்சி தொடங்குதுன்னு வந்து சொல்லலாம். பாருங்கள், குத்புதீன் ஐபக் பொது ஆண்டு 1206 முதல் 1210 வரைக்கும், அதாவது ஒரு 4 வருஷம் ஆட்சி செய்கிறாரு டெல்லியை. இந்த குத்புதீன் ஐபக், இல்டுமிஸ், பால்பன் இந்த 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அடிமை வம்சத்தை சார்ந்த ஆட்சியாளர்கள், ஸ்லேவ் டைனாசிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அல்லது மாம்லுக் வம்சத்தை சார்ந்த மன்னர்கள் என்று குறிப்பிடுவாங்க. அடுத்தது பாருங்கள், அடிமை வம்சத்தை மாம்லுக் வம்சம் என்றும் அழைப்பர். மாம்லுக் என்னும் சொல் உடைமை என்று பொருள் தருவதாக உள்ளது. மாம்லுக் என்ன சொல்லக்கூடிய அரேபிய மொழி சொல்லிலிருந்து வந்த வார்த்தை இது. இது குரானின் படி அடிமை என்று பொருள் தருவதாக அமைந்திருக்கின்றது. இந்த குத்புதீன் ஐபக் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது நிசாசர் காசி என்பவரால் வந்து கஜினியிடம் வந்து அடிமையாக விற்கப்படுகிறார், சரிங்களா? அந்த நிசாசர் காசி எப்போ விற்றாரோ அன்னையிலேருந்து கஜினியினுடைய ஒரு அடிமையாக
இந்த குத்புதீன் ஐபக் வந்து செயல்பட்டுட்டு வந்து வர்றாரு. முகமது கோரி இந்தியால வென்றதனுடைய அடிப்படையில, அந்த பகுதிகளுக்கு ஒரு ஆளுநர நியமிக்கிறதுக்காக, தன்னுடைய சிறந்த அடிமையான குத்புதீன் ஐபக்க வந்து நியமிச்சுட்டு போறாரு. பின்னாடி காலகட்டங்கள்ல 1205வது வருஷம் முகமது கோரி இறக்கும் பொழுது, தன்னைத்தானே மன்னராக அறிவித்துக் கொண்டு குத்புதீன் ஐபக் டெல்லியினுடைய சுல்தானாக பதவியேற்றுக் கொள்கிறார். குறிப்பா குத்புதீன் ஐபக்க பத்தி குறிப்பிடணும்னு வந்து பார்த்தா, 1197வது வருஷம் சந்தவர் மற்றும் கன்னௌஜ் பகுதிகள வந்து கைப்பற்றாரு. பொது ஆண்டு 1210வது வருஷம் சௌகான் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு குதிரை பந்தய விளையாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, குத்புதீன் ஐபக் விளையாண்டுட்டு இருக்கும்போது, தவறி கீழ விழுந்து உயிர வந்து இழந்ததா குறிப்புகள் வந்து காணப்படுது. குத்புதீனை பத்தி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அவர் வெளியிட்ட நாணயங்கள்ல தன்னுடைய பெயரையோ வெளியிடக்கூடிய பழக்கம் அவருக்கு கிடையாது. அதே மாதிரி குத்பா படிப்பதையும், குரான படிக்கக்கூடிய வழக்கத்தையும் அவர் விரும்பவில்லை. குத்புதீன் ஐபக்க பொறுத்தவரைக்கும் அவர் அஜ்மீர்ல குவாத் உல் இஸ்லாம் என்கின்ற மசூதியை வந்து கட்டியிருக்கிறாரு. டெல்லியில தாய் டின்கா ஜோன்பாரா என்கின்ற மசூதியையும் கட்டியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, குதுப் மினார் கட்டடத்த கட்ட ஆரம்பிச்சவரும் இந்த குத்புதீன் ஐபக் தான். அடுத்தது அடிமை வம்சத்திலேயே இருக்கக்கூடிய சிறந்த மன்னரான இல்துமிஷை பற்றி பார்க்க போகிறோம். இவர் 1211வது வருஷத்துலேருந்து 1236வது வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 25 வருஷம் இவர் வந்து ஆட்சி செஞ்சுருக்கிறாரு. இவருடைய முழு பெயர் பார்த்தீங்கன்னா சம்சுதீன் இல்துமிஷ். இவர் வந்து துருக்கிய இனத்தை சார்ந்தவர். இவர் குத்புதீனோட அடிமையாக வந்து இருந்திருக்கிறார். சரிங்களா? குத்புதீன் ஐபக்கே ஒருத்தரோட அடிமையாக இருந்திருக்கிறாரு. முகமது கோரியோட அடிமையாக இருந்திருக்கிறாரு. குத்புதீனுடைய ஐபக்கு அடிமையாக இந்த இல்துமிஷ் வந்து இருந்திருக்கிறாரு. சரிங்களா? பண்டகன் என்பது படை அடிமை என்னும் பொருளை தருகிறது. இந்த பண்டகன் என்கின்ற பெயரில் தான் இந்த அடிமைகள் அந்த காலகட்டங்களில் அழைக்கப்பட்டார்கள். இது அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்திய மண்ணில் முஸ்லீம் ஆட்சி உருவாகவும் தலைநகரை டெல்லி என அறிவித்தவர் இல்துமிஷ். இல்துமிஷால் வெளியிடப்பட்ட வெள்ளி நாணயங்களினுடைய பெயர் டங்கா. இல்துமிஷால் வெளியிடப்பட்ட செப்பு நாணயங்களினுடைய பெயர் ஜிடால். சரிங்களா? வெள்ளினா டங்கா, செப்புனா ஜிடால். அடுத்தது பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. இந்திய மண்ணில் அரேபிய மொழியில் நாணயங்களை வெளியிட்ட முதல் துருக்கிய அரசர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த இல்துமிஷ். ஏற்கனவே பார்த்தோம், குத்புதீன் ஐபக் வந்து குதுப் மினார் கட்டடத்தை வந்து கட்ட ஆரம்பித்தார்னு வந்து பார்த்தோம். இது யாருடைய நினைவாக என்று பார்த்தால், குதுப்புதீன் பக்தியார் என்கின்ற சூபி துறவியினுடைய நினைவாக குத்புதீன் ஐபக் வந்து இந்த கட்டடத்தை கட்ட ஆரம்பிக்கிறாரு. இதை 1232வது வருஷம் இல்துமிஷ் கட்டி முடிக்கிறார். இராணுவம், குடிமை நிர்வாகம் ஆகியவற்றை முறைப்படுத்தியவர் இந்த இல்துமிஷ் தான். இவற்றை வந்து நிர்வகிக்க, சரிங்களா, இராணுவத்தையும் குடிமை நிர்வாகத்தையும் வந்து நிர்வகிக்கிறதுக்காக 40 குழு என்பதை வந்து ஒன்று அமைக்கிறாரு. இந்த குழுவை பிற்காலகட்டங்களில் இந்த 40 குழுவில் ஒருத்தராகவே இருந்த பால்பன் தான் வந்து இந்த குழுவை வந்து ஒழிக்கிறார். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், மத்திய இந்தியாவில் வாழ்ந்த இல்பாரி என்னும் அழைக்கப்படக்கூடிய பழங்குடியின இனத்தில் பிறந்தவர் தான் இந்த இல்துமிஷ். ஒரு அடிமை என்றும் பாராமல் இந்த குத்புதீன் ஐபக் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மகளையே இந்த இல்துமிஷ்க்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. இல்துமிஷினுடைய காலகட்டங்களில் வந்து பார்த்தா, நிலங்களை நிர்வாக ரீதியாக பிரித்து வழங்கக்கூடிய வழக்கமான இக்தாரி முறை கொண்டு வந்தார். இக்தா என்பது சம்பளத்திற்கு பதிலாக தரப்படக்கூடிய நிலம். சரிங்களா? படை வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்காம நிலங்களை வந்து கொடுத்துருவாங்க. அந்த முறை தான் வந்து இக்தா. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் இது வரைக்கும் எக்ஸாமில் கேட்டதில்லை. இது மாதிரி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொது ஆண்டு 1221வது வருஷம் செங்கிஸ்கான் என்பவர், இவர் வந்து மங்கோலியா நாட்டை சார்ந்த ஒரு வீரர், தனது அரசியல் எதிரியான ஜலாலுதீன் மங்காபரணி என்பவரை தேடி இந்தியாவினுடைய மேற்கு எல்லை மாகாணங்களின் மீது இந்த செங்கிஸ்கான் வந்து படையெடுத்துட்டு வந்து வர்றாரு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா, செங்கிஸ்கான் படையெடுத்த வருஷம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி யார் மேலே படையெடுத்துட்டு வந்தாருங்கிறது கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். அடுத்தது பாருங்கள், இல்துமிஷினுடைய மகளான சுல்தானா ரஷ்யா. சரிங்களா? இவங்க வந்து இல்துமிஷ் இறந்ததுக்கு பின்னாடி தன்னுடைய மகளை வந்து டெல்லியினுடைய அரசராக வந்து முடிசூட்டி வச்சிடுறாரு. முடிசூட்ட வச்சுட்டு போயிடுறாரு.
அந்த வகையில் சுல்தானா ரஷ்யா 1236லேருந்து 1240 வரைக்கும் டெல்லியினுடைய அரசியாக வந்து செயல்படுகிறார். இந்திய வரலாற்றிலேயே டெல்லியை ஆட்சி செய்த முதல் பெண் அரசி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது இந்த கேள்வி பதில் கடந்த 10 வருஷங்களில் ஒரு 40 எக்ஸாமில் வந்து கேட்டிருக்கலாம். சரிங்களா? அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்தது சுல்தானா ரஷ்யா காலத்து வரலாற்று ஆசிரியர் மின்ஹஜ் உல் சிராஜ் என்கின்றவர் தான் வந்து இவங்க காலத்தில் இருந்த ஒரு வரலாற்று ஆசிரியர். இவர் எழுதின நூல் தபாவோட் இ நசீரி என்கின்ற நூலை வந்து எழுதியிருக்கிறார். குத்புதீன் ஐபக், இல்துமிஸ், சுல்தானா ரஷ்யா இவங்களை தொடர்ந்து வந்த அடிமை வம்சத்தினுடைய அரசரான பால்பன், இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். இவர் 1266லிருந்து 1286 வரைக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷ காலம் இந்த டெல்லியினுடைய சுல்தானாக பொறுப்பேற்று இருந்தார். இவருடைய முழு பெயர் கியாசுதீன் பால்பன். இவர் தெய்வீக உரிமை கோட்பாட்டில் நம்பிக்கை கொண்டு இருந்தார். டிவைன் ரைட் தியரிஸில் வந்து நம்பிக்கை கொண்டு இருக்கிறார். மேலும் இந்த பால்பனுடைய காலத்தில் பைபோஸ் என்ற முறையை வந்து கொண்டு வரார். பைபோஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பால்பனை சந்திக்க வருவங்க எல்லா பேரும் அவருடைய காலில் முத்தமிட்டு அவரை வணங்கணும். சரிங்களா? அவருக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதை. இரும்பு மனிதர் என்றும் அப்ராசியாலினுடைய வழித்தோன்றல் என்றும் கருதப்படுபவர் இந்த பால்பன். திவானி அர்ஸ் எனப்படக்கூடிய தனி இராணுவ அமைப்பை பால்பன் உருவாக்கினார். இந்த பேராசிரியர், அதாவது வரலாற்று அறிஞரான லான்பூல் என்கின்றவர் வந்து என்ன குறிப்பிடுறாருன்னு பாருங்கள். பால்பன் ஒரு அடிமையாக, நீர் சுமப்பவராக, வேட்டைக்காரராக, தளபதியாக, ராஜதந்திரியாக, சுல்தானாக வாழ்ந்தவர். அத்துடன் டெல்லி சுல்தான்களிலேயே மிகவும் குறிப்பிடத்தக்கவர் என்றும் குறிப்பிடுகிறார். யார்? பேராசிரியர் லான்பூல். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. இந்திய கிளி என்று அழைக்கப்பட்ட அல்லது ஹிந்துஸ்தானத்தினுடைய கிளி என்று அழைக்கப்பட்ட கவிஞர் அமீர் குஸ்ரு. இந்த அமீர் குஸ்ருவை தான் வந்து பார்த்திங்கன்னா பால்பன் ஆதரிக்கிறார். அவருடைய அரசவையில் தான் இவர் கவிஞராக வந்து இருந்துட்டுருக்கார். அடுத்தது ஃபைனலாக இந்த அடிமை வம்சத்தினுடைய கடைசி அரசர் யார் அப்படின்னு வந்து பார்த்தா கைகுபாத். சரிங்களா? அடிமை வம்சத்தினுடைய முதல் அரசர்னா குத்புதீன் ஐபக். அடிமை வம்சத்தினுடைய கடைசி அரசர்னு கேட்டிங்கன்னா கைகுபாத். இவரோட காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா 1288 வெனிஸ் நகர பயணியான மார்க்கோ போலோ இந்தியாவிற்கு வந்து வருகை தந்தார். அடுத்தது அடிமை வம்சம் முடிஞ்சதுக்கு பின்னாடி ஆட்சிக்கு வரவங்க வந்து கில்ஜி வம்சம். சரிங்களா? அந்த கில்ஜி வம்சத்தினுடைய முதல் அரசர் ஜலாலுதீன் கில்ஜி. இவர் 1290வது வருஷத்துலேருந்து 1296 வரைக்கும் வந்து டெல்லியினுடைய சுல்தானாக இருக்கிறார். ஜலாலுதீன் கில்ஜியினுடைய வெற்றிகளை குறிப்பிடும்போது அதில் முக்கியமான பங்கு அமீர் குஸ்ருவுக்கு வந்து இருக்குது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தா, மித்தா உல் புதுரா என்கின்ற ஒரு நூலை வந்து எழுதுகிறாரு. அதில் தான் இந்த ஜலாலுதீன் கில்ஜியினுடைய ஒட்டுமொத்த வெற்றிகளையும் அந்த நூலில் வந்து பதிவு செய்கிறாரு. இந்த நூல் பாரசீக மொழியில் கஜைன் உல் புது என்று மொழிமாற்றமும் செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் கருணை உள்ளம் கொண்ட ஜலாலுதீன் என்று ஜலாலுதீன் கில்ஜி வந்து அழைக்கப்பட்டார். கில்ஜி வம்சத்தை உருவாக்கிய இவர் தக்காணத்தின் மீது ஆதிக்கம் செலுத்திய முதல் சுல்தானும் இவர்தான். ஜலாலுதீன் கில்ஜிக்கு பின்னாடி வந்தவர் அலாவுதீன் கில்ஜி. இவர் 1296லிருந்து 1316 வரைக்கும் டெல்லியினுடைய சுல்தானாக ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார். அலாவுதீன் கில்ஜியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய படை சீர்திருத்தங்கள் மற்றும் அங்காடி விலை நிர்ணயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வரலாற்று அளவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு மன்னர். அந்த அடிப்படையில் படை வீரர்களுக்கு ஊதியம் வழங்கக்கூடிய முறையை இந்தியாவில் அறிமுகம் செய்தவர் அலாவுதீன் கில்ஜி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இக்தார் என்று அழைக்கப்படக்கூடிய நிலங்களை தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இவர் தான் ஃபஸ்ட்டு சம்பளமாக வந்து கொடுக்குறாரு. விலைவாசியை தனது ஆட்சியினுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்து அங்காடி விலை சீர்திருத்தத்தை சீர்படுத்திய முதல் சுல்தான் இந்த அலாவுதீன் கில்ஜி தான். அத்தியாவசிய பொருள்களினுடைய விலை, கள்ளச்சந்தையில் பதுக்கல், தடுத்தல், சந்தை ஒழுங்குமுறை கட்டுப்பாட்டை அறிமுகம் செய்தவரும் இந்த அலாவுதீன் கில்ஜி தான். டெல்லி சுல்தான்களில் முதன்முறையாக தென்னிந்தியாவின் மீது படையெடுத்தவரும் இந்த அலாவுதீன் கில்ஜி தான். இந்த அலாவுதீன் கில்ஜியே தென்னிந்தியாவின் மீது படையெடுத்துட்டு வரல. அவருடைய முதன்மை படை தளபதியான மாலிக் காஃபூரை வந்து அனுப்பிச்சி வைக்கிறாரு. தென்னிந்திய படையெடுப்பை அவர் தான் முன்னின்று நடத்தியவர் மாலிக் காஃபூர்.
டெல்லி சுல்தான்களை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த அரசராக வந்து இந்த அலாவுதீன் கில்ஜி வந்து செயல்பட்டிருக்கிறார் என்பதற்கு சான்று வந்து பாருங்க. தனது ஆட்சி பகுதிக்குள் மது விற்பதை தடை செய்த சுல்தானிய மன்னன் இந்த அலாவுதீன் கில்ஜி. ஒரு மாபெரும் படையை உருவாக்கிய அலாவுதீன் கில்ஜி தாக் என்று அழைக்கப்படக்கூடிய குதிரைகளுக்கு சூடு போடக்கூடிய முறையை கடைபிடித்தார். சரிங்களா? இது அடிக்கடி இப்போ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். அங்காடி விலைகளை கட்டுப்படுத்த, தரம் நிர்ணயம் செய்ய, எடை முறைகளை சரி செய்ய திவானி ரியாசத் மற்றும் சஹாயினா மண்டி ஆகிய 2 அதிகாரிகளை வந்து நியமிக்கிறார். இந்த அலாவுதீன் கில்ஜியினுடைய காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா, சவுத் இந்தியாவில் தென்னிந்தியாவில் வந்து பாண்டிய பேரரசில் வாரிசுரிமை போர் வந்து நிலவுது. சுந்தரபாண்டியனுக்கும் வீரபாண்டியனுக்கு இடையில் வந்து வாரிசுரிமை போரானது நிலவுது. அந்த டயத்தில் சுந்தரபாண்டியன் வந்து டெல்லியில் போய் இந்த அலாவுதீன் கில்ஜி கிட்ட உதவி கேட்குறாரு. சுந்தரபாண்டியனுக்கு ஆதரவாக வந்து பார்த்திங்கன்னா அலாவுதீன் கில்ஜி மாலிகாப்பூரை வந்து அனுப்பிச்சி வைக்கிறாரு. அப்படி வந்த மாலிகாப்பூர் 1311வது வருஷம் வீரபாண்டியனோட சண்டை போட்டு சுந்தரபாண்டியனுக்கு அரியணை ஏறுறதுக்கு உதவி செய்கிறார். மாலிகாப்பூரினுடைய படையெடுப்பினுடைய இறுதியில் ராமேஸ்வரத்துக்கு போய் அங்கே ஒரு பள்ளிவாசலை வந்து கட்டுறாரு. இது எதனுடைய அடையாளம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய டெல்லியிலேருந்து தென்பகுதியில் இருக்கக்கூடிய கடல் வரைக்கும், ராமேஸ்வரம் வரைக்கும் தன்னுடைய ஆட்சி பகுதியை அலாவுதீன் கில்ஜி அமைச்சிருக்காரு என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக வந்து இருந்தது. பாமத்கானா மசூதி, அலைதர் வாசா, சீரிக் கோட்டை, 1000 தூண் அரண்மனை போன்றவை அலாவுதீன் கில்ஜியின் காலத்தில் வந்து கட்டப்பட்டவை. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம குரூப் 4 லெவலில் வந்து அல்லது குரூப் 8 லெவலில் வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது கில்ஜி வம்சத்தினுடைய கடைசி அரசர் நஸ்ருதீன் குஸ்ரு ஷா. சரிங்களா? நஸ்ருதீன் குஸ்ரு ஷா. இந்த கில்ஜி வம்சத்தினுடைய முடிவில் துக்ளக் மரபை தொடங்கியவர் கியாசுதீன் துக்ளக். சரிங்களா? இந்த கியாசுதீன் துக்ளக் என்பவர் 1320வது வருஷம் தொடங்குகிறாரு. இந்த கியாசுதீன் துக்ளக்கினுடைய இயற்பெயர் தான் காசிம் மாலிக். சரிங்களா? ஏற்கனவே அதில் முன்னாடி குறிப்பிட்டிருக்கோம், அது வந்து தவறு. இந்த கியாசுதீன் துக்ளக்கினுடைய இயற்பெயர் தான் காசிம் மாலிக். இவர் துக்லதாபாத் நகரை வந்து கட்டுறார். துக்ளக் வம்சத்தை பொறுத்த வரைக்கும் முகமது பின் துக்ளக்கும் பெரச துக்ளக்கை பற்றி தான் அடிக்கடி எக்ஸாமில் கேட்பான். அந்த வகையில் முகமது பின் துக்ளக் 1325வது வருஷத்துலேருந்து 1351வது வருஷம் வரைக்கும் டெல்லியினுடைய சுல்தானாக வந்து இருக்கிறார். முகமது பின் துக்ளக் தேவகிரி பகுதிக்கு புதிதாக சூட்டிய பெயர் தௌலதாபாத் என்கின்ற ஒரு பெயரை வந்து சுட்டுறாரு. பொது ஆண்டு 1327ல் டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு தலைநகரை வந்து மாற்றுறாரு. சரிங்களா? இதில் ப்ராக்டிக்கலாக நிறையா பிரச்சனைகள் இருந்ததுனால அங்கிருந்து மறுபடியும் தேவகிரியிலேருந்து மறுபடியும் டெல்லிக்கு தலைநகரை 1330ல் வந்து மாற்றுறாரு. சரிங்களா? அடுத்தது அடையாள நாணய முறையை இந்தியாவில் அறிமுகம் செய்தவர் வந்து முகமது பின் துக்ளக். 1330வது வருஷம் செப்பு நாணயங்களை வந்து வெளியிடுறாரு. இவர் வெளியிட்ட நாணயங்கள் வந்து காலிபாவின் பெயர்களை வந்து நீக்கிறார். சரிங்களா? இதனால் இவரை நாணய சீர்திருத்த அரசன்னு குறிப்பிடுறாங்க. ஆனால் இவர் வெளியிட்ட இந்த நாணயங்களால் வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் மிகப்பெரிய பொருளாதார சீரழிவு வந்து ஏற்படுது. அப்படி இருக்க டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செப்பு நாணயங்களை பூரா ரிட்டர்ன் பண்ணிவிட்டு பழையபடி அரசு கருவூலங்களை பூரா காலி பண்ணுறார். சரிங்களா? இது ஒரு டவுன்ஃபால்லாம் இவருக்கு வந்து இருந்திருக்குது. 1325வது வருஷம் சமண துறவிகளை அனைத்து அரசு அலுவலர்களும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று ஆணையிட்டார். யார்? இந்த முகமது பின் துக்ளக். இந்த முகமது பின் துக்ளக்கினுடைய இயற்பெயர் ஜீனா கான். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். முகமது பின் துக்ளக் முரண்பாடுகளினுடைய மொத்த உருவம் என்று வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். எதை வச்சு குறிப்பிட்றாங்க? இந்த தலைநகரை மாற்றினது, அடுத்தது வந்து அடையாள நாணய முறையை கொண்டு வர்றேன்னு சொல்லிட்டு தன்னுடைய கஜானாவையே காலி பண்ணது. இது மட்டும் இல்லாமல் தோ ஆப் என்று அழைக்கப்படக்கூடிய பகுதிகளில் அதிகமான வரி வசூல் செஞ்சது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவருடைய முரண்பாடான ஆட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு குறிப்பிடுறாங்க. திவானி கோசி என்று அழைக்கப்படக்கூடிய புதிய வேளாண்மை துறையை உருவாக்கியவர் முகமது பின் துக்ளக். இந்த முகமது பின் துக்ளக்கினுடைய காலத்தில் தான் 1333ல் இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். 1333 சரிங்களா? இந்த 1333ல் இபின் பதுதா என்கின்ற மொராக்கோ பயணி இந்தியாவிற்கு வருகை தந்தார்.
அடுத்தது முகமது பின் துக்ளக்குக்கு பின்னாடி துக்ளக் வம்சத்தினுடைய சிறந்த அரசர் ஃபெரோசோ துக்ளக்கை பற்றி பார்க்க போகிறோம். இவர் 1351 இருந்து 1388 வரைக்கும் டெல்லியினுடைய சுல்தானாக இருந்தார். ஃபெரோசோ துக்ளக்கினுடைய காலம் வரையிலான டெல்லி சுல்தான்களினுடைய வரலாற்றை விளக்கக்கூடிய நூல் தாரிக் இ ஃபெரோசாஹி என்கின்ற ஒரு நூல். இந்த நூலை ஜியாவுதீன் பரணி என்பவர் எழுதினார். ஃபெரோசோ துக்ளக்கை குறிப்பிடணும்னா அடிமைகள் நலத்துறையை உருவாக்குறாரு, வேலைவாய்ப்பு பதிவுத்துறையை அமைக்கிறாரு, பொதுப்பணித்துறையை உருவாக்கி யமுனை மற்றும் சட்லஜ் நதி கால்வாய்களை வெட்டுறாரு. ஃபெரோசாபாத், பெதாபாத், ஜான்பூர் ஆகிய நகரங்களை இந்த ஃபெரோசோ துக்ளக் உருவாக்கிறார். தார் உல் பா என்று அழைக்கப்பட்ட மருத்துவமனைகளையும் திவானி கிரமத் என்று அழைக்கப்படக்கூடிய திருமண அமைப்பு ஆகிய முறைகளையும் ஏற்படுத்தியவர் இந்த ஃபெரோசோ துக்ளக். இவர் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களுடைய பெயர் சாசுகுனி என்கின்ற ஒரு நாணயங்களை வெளியிட்டிருக்கிறார். முகமது பின் துக்ளக்கினுடைய நினைவாக ஜான்பூர் நகரை இந்த ஃபெரோசா துக்ளக் ஏற்படுத்துகிறார். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் தான் குரூப் 4 லெவலில் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பான். அடுத்தது பாருங்கள், பூரி ஜெகநாதர் கோவிலை அழித்தவர் ஃபெரோசோ துக்ளக். துக்ளக் அரசினுடைய கடைசி மன்னர் நசுருதீன் மாமுது என்கின்றவர். நசுருதீன் மாமுது. கியாசுதீன் துக்ளக் தான் ஃபஸ்ட்டு அரசர், லாஸ்ட் அரசர் நசுருதீன் மாமுது. அடுத்தது முக்கியமான வம்சம் சையது வம்சம். இந்த சையது வம்சத்தை தொடங்கிய அரசரினுடைய பெயர் கிசிர்கான் என்பவர். சையது வம்சம் கிசிர்கான். இந்த சையது வம்சத்தில் அலாவுதீன் ஷா ஆலம் என்கின்றவர் சையது வம்சத்தினுடைய கடைசி அரசராக இருக்கிறார். அடுத்ததாக இருக்கக்கூடியது லோடி வம்சம். இது 1451 இந்த வம்சத்தை தொடங்கியவர் பஹலுல் லோடி என்பவர். லோடி வம்சத்தில் இன்னொரு அரசர் சிக்கந்தர் லோடி என்பவர். இவருடைய இயற்பெயர் நிஜாம் கான் ஆவார். இவர் 1506 வருஷம் தலைநகரை டெல்லியிலிருந்து ஆக்ராவிற்கு மாற்றினார். பாதுஹத் இ ஃபெரோசாஹி என்கின்ற தன் வரலாற்று நூலை எழுதியவர் ஃபெரோசா துக்ளக் எழுதுகிறார். சரிங்களா? மேலும் ஜியா உல் பரணி என்னும் அறிஞரையும் இந்த ஃபெரோசா துக்ளக் ஆதரித்து வந்தார். தன்னை காலியா என்று அழைத்து கொண்ட சுல்தான் குத்புதீன் முபாரக் என்கின்றவர். திவான் இ கோஹி என்பது விவசாயத்துறையை குறிப்பிடுவது. லக்ஷ்மணர் கோவில், விஸ்வநாதர் கோவில், காந்தரிய மகாதேவர் கோயில், உலக புகழ்பெற்ற கஜிராஹோ கோயில் ஆகியவற்றை கட்டியவர்கள் பந்தேல்கண்டை ஆட்சி செய்த சந்தேல மரபு அரசர்கள் தான் இந்த கோயில்களை பூரா கட்டினாங்க. முகமது பின் காசிமினுடைய காலத்தில் முஸ்லீம் அல்லாதோர் மீது விதிக்கப்பட்ட வரி ஜிசியா என்கின்ற வரியை விதிச்சிருக்காங்க. அரேபியரின் சிந்து படையெடுப்பு குறித்து எழுதப்பட்ட நூல் சச் நாமா என்கின்ற ஒரு நூல். இந்த டெல்லி சுல்தான்களினுடைய காலத்தில் இஸ்லாமிய பெண்களுக்கு சொத்துரிமை, மன விலக்கு பெறக்கூடிய உரிமை ஆகியவை வழங்கப்பட்டு இருந்தது. 9 வானங்கள் என்கின்ற ஒரு நூலில் தம்மை இந்தியன் என்று அழைத்து கொள்ள பெருமை பெற்றவர் அமீர் குஸ்ரு. 8ஆம் நூற்றாண்டில் அரேபியர்களுடைய இந்திய படையெடுப்பின் போது சிந்து பகுதியினுடைய அரசராக இருந்தவர் தாபர் அல்லது தாகிர் என்று பரீட்சையில் குறிப்பிடுவாங்க. சரிங்களா? பாலம் பவோலி கல்வெட்டு. இது சமஸ்கிருத மொழியில் பொறிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு. அடுத்தது பாருங்கள், இபின் பதுதா என்பவர் மொராக்கோ நாட்டு பயணி. இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். தைமூர் இந்தியாவின் மீது படையெடுத்த போது 1398 வருஷம் துக்ளக் வம்சம் வீழ்ச்சி அடைகிறதுக்கு இதுதான் காரணமாக இருந்துச்சுன்னு குறிப்பிடுறாங்க. அந்த தைமூர் என்பவர் யார் அப்படின்னு பார்த்தா சாமர்கண்ட் பகுதியினுடைய ஆட்சியாளராக இருந்தவர். அடுத்தது டெல்லி சுல்தான்களினுடைய மரபில் இருக்கக்கூடிய மரபு சையது மரபு. இந்த சையது மரபை தொடங்குறவர் கிசிர்கான் என்று பார்த்தோம். இது 1414 வருஷம் தொடங்கினார். அடுத்தது பாருங்கள், யமுனை நதிக்கரையில் முபாரக்பாத் என்கின்ற நகரை நிர்ணயித்தவர் முபாரக் ஷா என்கின்ற ஒரு மன்னர். அடுத்தது சையது மரபினுடைய கடைசி மன்னர் அலாவுதீன் ஷா. இம்மரபு 1478 முடிவடைந்தது. சையது வம்சம் முடிஞ்சிருச்சு. ஆக்ரா என்கின்ற நகரை நிர்மாணித்தவர் சிக்கந்தர் ஷா. இவர் லோடி வம்சத்தை சார்ந்தவர். சரி, இது ஜென்ரலாக இருக்கக்கூடிய பாயிண்ட். டெல்லி சுல்தான்களினுடைய காலத்தில் அமைச்சர்களாக இருந்தவர்கள் அமைச்சர்களுடைய பதவிகளும் என்னென்னு பாருங்கள். வசீர் என்பது
பிரதம அமைச்சர் அல்லது நிதியமைச்சரை குறிக்கக்கூடிய ஒரு சொல். திவானி ரிசாலத் என்கின்றது வெளியுறவுத்துறை அமைச்சர். திவானி இன்சா என்பது அஞ்சல் அல்லது தகவல் தொடர்பு துறை அமைச்சர். திவானி அர்ஸ் என்பது பாதுகாப்பு, படைத்துறை, இராணுவ நிர்வாகம் போன்றவற்றை கவனித்து கொண்டவர். காலி உல் காசாத் அல்லது திவானி காசா என்கின்றது நீதித்துறை அமைச்சராக இருந்தவர். சாதர் உஸ் என்பவர் சமயம் மற்றும் அறக்கொடைகளினுடைய அமைச்சராக விளங்கியவர். கோரா, சானம் போன்ற புதிய இசை ராகங்களை உருவாக்கியவர் அமீர் குஸ்ரு. மேலும் அமீர் குஸ்ருவானவர் பார்த்திங்கன்னா இந்து ஈரானிய முறைகளை ஒருங்கிணைத்து குவாலிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய புதிய ரக மெல்லிசைகளை உருவாக்குறாரு. அது சித்தார் மற்றும் போன்ற இசைக்கருவிகளை உருவாக்கியவரும் இவர்தான். ஃபெரோசோ துக்ளக்குடைய காலத்தில் இருந்த புகழ்மிக்க இசை மேதை பீர் போதன் என்கின்றவர் மன் கவுத் கல் என்கின்ற இசை நூலை குவாலியரினுடைய ராஜா மான்சிங் என்பவரால் இயற்றப்பட்டது. அடுத்தது எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்கள், டெல்லி சுல்தான்களினுடைய காலத்தில் விதிக்கப்பட்ட வரிகள். சரிங்களா? சாகத் என்பது முஸ்லீம்களினுடைய சமய பணி வரி. ஜஸியா என்பது முஸ்லீம் அல்லாதவர்களிடம் வசூலிக்கப்பட்ட சமய பணி வரி. காம்ஸ், போர்க் என்பவை போர்க்காலங்களில் கொள்ளையடிக்கப்பட்ட பொருள்கள் மீதான வரி. இது போரில் கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களில் 1/5 அரசருக்கு செலுத்தணும். அதுக்கு வரிக்கு பேர் தான் காம்ஸ். சரிங்களா? அடுத்தது உஷர். இந்த வரி முஸ்லீம் நிலத்தில் பெறப்பட்ட விளைச்சலில் மீது விதிக்கப்படக்கூடிய வரி. கடைசியாக இருக்கக்கூடிய வரி காரோஜ் என்கின்ற வரி முஸ்லீம் அல்லாதவரினுடைய நிலத்திலிருந்து பெறப்பட்ட விளைச்சல் வரி. இது 10/1 அரசருக்கு செலுத்தணும். இதில் ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முகமது பின் காசிம் என்பவர் அரேபியாவிலிருந்து இந்தியாவின் மீது படையெடுத்தவர். முகமது கஜினி, முகமது கோரி, துக்ளக் வம்ச ஆட்சியாளர்கள் துருக்கிய வம்சத்தை சார்ந்தவர்கள். கில்ஜி, லோடி, ஜூர் வம்சத்தினுடைய ஆட்சியாளர்கள் ஆப்கானிஸ்தானிலிருந்து இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தவங்க. ஆனால் இந்த 3 பிரிவினருமே முஸ்லீம் படையினர் தான். கஜினி முகமதுவை இஸ்லாமினுடைய நாயகன் என்று இடைக்கால வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். முகமது கோரியை பற்றி சொல்லணும்னு பார்த்தா, ராஜபுத்திர அரசுகள் மீது முகமது கோரி படையெடுத்தார். இப்போ அடிக்கடி சில டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 2 லெவல்லாம் பார்த்திங்கன்னா ராஜபுத்திரர்களை பற்றி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ராஜபுத்திர அரசர்களை பொறுத்த வரைக்கும் தோமர்கள் டெல்லியையும், சௌஹான்கள் ராஜஸ்தானையும், குஜராத்தை சோலாங்கிகளும், மாலவ பகுதிகளை பரமர்களும், கன்னோசி பகுதியை கடவாலா பகுதியினரும், பந்தேல்கண்ட் பகுதியை சந்தேலர்களும் ஆட்சி செய்ததாக குறிப்பிட்டுள்ளது. ஏறக்குறைய துருக்கியர்களும் ராஜபுத்திரர்களும் ஒரே மாதிரியான ஆயுதங்களை தான் சண்டைகளில் பயன்படுத்தினதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. இந்த கில்ஜி வம்சத்தினுடைய ஆட்சியாளரான ஜலாலுதீன் கில்ஜியை பற்றி குறிப்பிடணுன்னா, அவர் ஆட்சிக்கு வரும்போது அவருடைய வயசு என்ன அப்படின்னு பார்த்தா 70 வயசில் ஆட்சிக்கு வராரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ரத்தம் சிந்தாத ஆட்சியை நாட்டிற்கு மக்களுக்கு தரணும்னு விரும்புகிறார். அலாவுதீன் கில்ஜியினுடைய காலத்தில் இந்த இராணுவத்தில் இருந்த படை வீரர்களை பட்டியலிடக்கூடிய ஒரு அட்டண்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த அட்டண்டன்ஸுக்கு பெயர் ஹீலியா என்பது. வரலாற்று ஆசிரியரான பெரிஸ்டா என்பவர் அலாவுதீன் கில்ஜியினுடைய படைகளில் 4,75,000 குதிரை வீரர்கள் பணியில் இருந்தாங்கங்கிற குறிப்புகள் வெளியிட்டிருக்கிறார். டெல்லிக்கு பக்கத்தில் சிரி என்ற புதிய நகரை கட்டி அங்கு புகழ்பெற்ற நுழைவாயிலான அலைதர் வாசா என்ற கட்டடத்தை அலாவுதீன் கில்ஜி தான் கட்டுறாரு. இந்த டெல்லி சுல்தான்களில் கடைசி மரபான வம்சமானது லோடி வம்சம்னு சொன்னால், இந்த முதல் ஆட்சியாளர் பஹலுல் லோடி. இதனுடைய கடைசி அரசர், இந்த மரபினுடைய கடைசி அரசர் இப்ராஹிம் லோடி. இந்த இப்ராஹிம் லோடி தௌலத்கான் லோடியினுடைய மகனாக இருந்தவர். பஞ்சாபினுடைய ஆளுநராக இந்த தௌலத்கான் லோடி இருந்தவர். எப்போ பாபர் இவர் மீது படையெடுத்தாரோ அப்போவே பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தான்களினுடைய ஆட்சி முடிவுக்கு வருது. முகலாயர்களினுடைய ஆட்சி டெல்லியில் ஏற்பட முக்கியமான காரணம் இந்த இப்ராஹிம் லோடியினுடைய ஆட்சியினுடைய வீழ்ச்சி.
பொதுவா டெல்லி சுல்தான்களினுடைய காலத்தில் அடிமை முறை ஏற்கனவே இருந்துச்சு. இருப்பினும் 14 மற்றும் 13ஆம் நூற்றாண்டுகள்ல இந்த அடிமை முறையானது கணிசமாக அதிகரிக்க காரணமாக இருந்தவர்கள் இந்த டெல்லி சுல்தான்கள் தான். அடிமைகள் எப்படி உருவாக்கப்படுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தாங்கன்னா, போர் மூலமா அடிமைகள் உருவானாங்க. அது மட்டும் இல்லாம வரி செலுத்த தவறுகிறவர்கள என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அடிமைகளாக அறிவிக்கிறாங்க. கிராம சமுதாயமும், சாதி முறைகளும் இந்த டெல்லி சுல்தான்களினுடைய காலத்தில அதிகமாகவே இருந்தது. இந்த படையெடுத்துட்டு வந்த அரேபியரும், துருக்கியரும் இந்தியால பர்தா முறையை வந்து அறிமுகம் செய்றாங்க. இதில இந்த இஸ்லாமிய பெண்கள்ல ரொம்ப செல்வ செழிப்பா இருந்தவங்க, மூடு பல்லக்கு இந்த பல்லக்குல பயணம் செய்யக்கூடிய வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். நுஸ்ரத் ஷா என்பவர் மகாபாரதத்தை வங்காளத்தில் மொழிபெயர்ப்பதற்கு உறுதுணையாக இருந்தார். மகாபாரதமும் ராஜதரங்கிணி என்கின்ற ஒரு நூலும் பாரசீக மொழியில் டெல்லி சுல்தான்களினுடைய காலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டன. காஷ்மீரினுடைய வரலாற்றை குறிப்பிடக்கூடிய ராஜதரங்கிணி கல்ஹனார் எழுதிய ஒரு நூல். சரி, பொதுவா டெல்லி சுல்தான்களுடைய காலத்தில சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தா, இவங்க சமஸ்கிருத இலக்கியத்தினுடைய முன்னேற்றத்தை தடுக்கவில்லை. நண்பர்களே, இதோட டெல்லி சுல்தான்கள பத்தி இருக்கக்கூடிய நோட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தது வீடியோல வந்து சந்திக்கலாம். வணக்கம்.